அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 3 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, அந்த ஒரு ஏப் இருக்கு பாருங்க, அதோட பிளட் எசன்ஸை எடுக்கிறன்ற பேரில் மிகப்பெரிய அலுப்பறையை கிரியேட் பண்ணியிருப்பான். ஏகப்பட்ட பிரச்சனையை உருவாக்கி கடைசியாக ஒரு வழியாக பிளட் எசன்ஸை எடுத்தாச்சு. ஆனால் அந்த ஏப்பு கண்மூடிச்சு இப்போ இவங்கள பயங்கரமாக தோர்த்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு எவ்வளோ கோவம் இருக்கும், வெறித்தனமாக தோர்த்துது. ரெண்டு பக்கம் மலை நடுவில் தான் இவன் வேகமாக எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கான். இப்போது எப்படியாவது தப்பிக்கணும், கரெக்டு. ஆனால் எதிர்க்க மிகப்பெரிய வால் மாதிரி இருக்குது. என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. அதாவது ஒரு மனுஷன் உள்ளுக்குள்ளே போக முடியும். இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஒரு டைகர் இருக்குல்ல, அதை டிரான்ஸ்ஃபார்ம் ஆக சொல்கிறான். குட்டியாக மாறின உடனே ரெண்டு பேருமே ஓட்டைக்குள்ளே போயிட்டாங்க. இந்த ஒரு ஏப்பால் உள்ளுக்குள்ளே வர முடியலப்பா. ஓட்டைக்குள்ளே மட்டும் போல அங்கே கீழே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேவ் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போய் விழுந்துட்டாங்க. அது வெளியிலேருந்து கத்திக்கிட்டு இருக்கு. ஷாவ்தியா வெளில சொல்லுது, எந்த பிரச்சனையும் கிடையாது, கவலைப்படாத, அதனால உள்ளுக்குள்ளே வர முடியாது. அது இங்கேருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ லிந்தாங் என்ன பண்ணுறான், அந்த ஒரு பிளட் எசன்ஸ் எடுத்து கையில் வச்சிருக்கான். அதான் சொல்கிறான், இதை எடுக்கிறதுக்குள்ளே பெரும் பாடா போச்சுரா அப்படிங்கிறான். ஷாவ்தியா என்ன சொல்லுது, நீ மட்டும் இதை ரிஃபைன் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோ, பயங்கர ஸ்ட்ராங்காக மாறிடுவேன். அந்த டீமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பிளட் ஈகிள் கிளானில் ஒருத்தன் வச்சிருந்தால டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது கேவலமாக இருக்கும். அது சாதாரண ஏப்போட பிளட்டு. இது ஏன்ஷியன்ட் டிராகன் ஏப்போட பிளட்டு வேற லெவலில் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு பிரச்சனை என்னென்னா, இது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா ஏன்ஷியன்ட் டீமன் இல்லையா. ஸோ அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டா பிரச்சனை இல்லை. ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இவனுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதே சொல்ல முடியாது. உடம்பு வெடிச்சு செத்து போகலாம், இல்லை இவனே டீமனாக மாறிடலாம், என்ன வேணால் நடக்கும், பார்த்துக்கோ அப்படிங்குது. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைமில் இவன் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு பார்க்குறான். அப்போ ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை இல்லையா. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்து அந்த ஒரு எசன்ஸை அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் என்னமோ எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் திடீர்னு பார்த்தா அதோடைய பவர் பயங்கரமாக இருக்குது. இவனுக்கு நல்லா தெரியுது, ரைட்டு, இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரியுது. ஷாவ்தியா கத்துது, டே உன்னோட அந்த தண்டர் பாடியை யூஸ் பண்ணுறா அப்படின்னு கத்துது. ஆனால் தண்டர் பாடியும் ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகலை. இது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எசன்ஸ் பார்த்தீங்கன்னா இவனோட மைண்டை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. இவனை கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிக்குது. ஷாவ்தியா ஒரு பக்கத்துலேருந்து கத்திக்கிட்டு இருக்கு, என்ன ஆனாலும் சரி உன்னோட மைண்ட் கண்ட்ரோலை விட்டுறாதரான்னு கத்திக்கிட்டே இருக்கு. ஆனால் ரொம்ப லேட் போல தெரியுது. அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான். அவனே பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி ஏஞ்சிக்கிறான். ஷாவ்தியாவை பார்க்குது, இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை போல தெரியுதே, எப்படா இவனை எழுப்புறது, சரி ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதோடைய பவரை யூஸ் பண்ணி அவனை கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்குது. அவன் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி தெரியல. அது கத்துது ஷாவ்தியான் கிட்ட, இதே எதையாவது பண்ணு, எந்திரிச்சு போய் அவனை புடி அப்படின்ன உடனே அது என்ன பண்ணுதுன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஜம்ப் பண்ணி போய் அவனை பிடிச்சிக்குதுப்பா. இருந்தாலுமே அவனை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்போ ஷாவ்தியா மறுபடியும் சொல்லுது, டேய் ஏஞ்சிரா அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. ஒரு வழியாக அவனோட அந்த மென்டல் சீல் இருக்குது பாருங்கள், அந்த சிம்பிள் ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆன உடனே அவனுடைய கண்ட்ரோல்குள்ளே எல்லாமே வர ஆரம்பிக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ நேரமாக அப்சர்வ் பண்ணுதுன்னா நைட்டே ஆகிடுச்சு, இன்னுமே அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு வழியாக எல்லாமே கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. அந்த ஒரு எசன்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அப்சர்வும் பண்ணிட்டான். இந்த டீமானிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த பிளட் ஈகிள் கிளானில் அவனோட இது கன்றாவியாக இருக்கும். ஆனால் இவனோட இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காரணம் என்ன, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ஏன்ஷியன்ட் டீமன். சரி, ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சு போச்சு, கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு அவன் வெளியில் ஜம்ப் பண்ணி போயிட்டான். பின்னாடியே இது ரெண்டும் போயிடுச்சு. இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த எல்டர் இருந்தால குயான், அவன் மற்ற ரெண்டு பேரை வச்சுட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்டா ஒரு பையனை உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, எப்பா நீ வேற, பகலில் அந்த ஏப் ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்தது, அதனால தான் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆல்ரெடி இருட்டி போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறானுங்க. இப்போ யாரோ கத்துற சவுண்டு கேட்குது. இவனை ஓடி போய் பார்க்குறான். வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான், பவர் கிடச்சிருக்குல்ல, ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் இங்கேயும் அங்கேயும். இந்த மனுஷன் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுறான். அதான் இவனும் சுற்றி பார்க்குறான், என்னப்பா எல்டர் நீயா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவனுக்கு சரியான கோவம், ஆல்ரெடி கொலை கானில் இருக்கான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறா, நீ கரெக்டான டைமுக்கு தான்ப்பா வந்திருக்கே அப்படிங்கிறான். எதுக்கு, இவரோட பவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு. இப்போ ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்கப்பா. சண்டை போடும் போதே இந்த ஆளுக்கு தெரியுது, என்ன இந்த பையன் திடீர்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலுமே இந்த ஆள் அடிக்கிற எதுவுமே அவன் மேலே பட மாட்டேங்குது. அவனுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சண்டை போடுறான். என்ன இந்த பையன் விசித்திரமாக சண்டை போடுறானேன்னு சொல்லிட்டு இவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதான் இந்த ஆள் சொல்கிறான், தம்பி நீ என்னதான் பாடி ரிஃபைன்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணியிருந்தா கூட என்னோட பவர் லெவலுக்கு உன்னால் கம்பேர் பண்ண முடியாதுங்கிறான். இப்போ பாடுறா என்னோட அடியன்னு சொல்லிட்டு இவனுமே சண்டை போட ஆரம்பிக்கிறான். இருந்தாலுமே ஒன்றும் வேலைக்கு ஆகலை. லிந்தாங் என்ன பண்ணுறான், இந்த டிமானிக் ஏப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட அவனுடைய தண்டர் பாடி இருக்குது பாருங்க, அதையுமே சேர்த்து யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ணி அடிலாம் அவன் எங்கேயோ தூரமாக போய் விழுந்துட்டான். அதான் ஷாவ்தியா பார்க்குது, ஓ இதை காம்பினேஷன்லலாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு.
இப்போ நம்ம ஹீரோக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த டெக்னிக் இப்ப தானே கத்துக்கிட்டான். ஸோ இவனால ரொம்ப நேரத்துக்கு அதை யூஸ் பண்ண முடியல. டிமானிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. ஆப்போனன்ட்டுக்கும் பயங்கர சந்தோஷம். "பாத்தியா உன் டெக்னிக் ரொம்ப நேரத்துக்கு வேலை செய்யல. உன்னை என்ன பண்றேன் பார்றா" அப்படிங்கிறான். ஆனா இவன்கிட்ட தான் அந்த ஸ்பியர் இருக்கு இல்லையா? அதை எடுத்து பார்த்தா அதுவுமே வந்து நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஆகியிருக்குங்க. இவனோட அந்த பிளட் எசன்ஸ் அப்சார்ப் பண்ணான்ல, ஸோ அந்த ஒரு சேஞ்சஸ் இந்த ஒரு ஈட்டிலையுமே இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றான், அந்த ஒரு டிராகன் ஸ்பியரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணதுல ஆப்பனண்ட் கொஞ்சம் நில குழஞ்சு நிற்கிறான். இதாண்டா சான்ஸ், எஸ்கேப் ஆடான்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு போயிடறாங்கப்பா. இவனும் பின்தொடர்ந்தெல்லாம் போல, உன்னை அடுத்த முறை பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டான். இவங்க இப்படியே பறந்து போய்கிட்டு இருக்காங்கல்ல, நம்ம ஹீரோ என்ன பண்றான், அந்த ஒரு ஸ்பியர் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். இது என்ன சேஞ்ச் ஆயிடுச்சே அப்படின்னு பார்க்கறான். ஷாவதி என்ன சொல்லுது, டே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது ஆக்சுவலாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறான். அதாவது ஏன்ஷியன் டைமில் எப்படி இருந்தோ அப்படி வந்துகிட்டு இருக்கான். ஸோ இதை நம்ம வந்து ஒரு ஸ்பிரிட் வெப்பனாக மாற்றணும் அப்படின்னு சொல்லுது. எப்படா மாற்றுறது அப்படின்னு கேட்டால், முதல்ல அதுக்கான மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா கரெக்டான ஒரு மாஸ்டரை செலக்ட் பண்ணணும் அப்படிங்குது. சரி, பக்கத்தில் ஒரு சிட்டி வரா மாதிரி இருக்குது, முதல்ல அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டிக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக இவன் நினச்ச மாதிரி அந்த ஒரு சிட்டியை வந்து ரீச் ஆகிட்டான். ஆனால் அந்த சிட்டியில் ஏகப்பட்ட மக்கள் இருப்பாங்கல்ல, இவ்வளோ மக்களோட பழகி இவனுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே நடந்து போகிறான். சரி முதல்ல மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு ஆக்ஷன் ஹவுஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகிறான். இவன் நினச்ச மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹவுஸ் அப்படிங்கிறது இருக்குது. அவனுங்கள ஓப்பன் பண்ணுறானுங்க, அவங்களோட ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறானுங்க. எப்பா இந்த இடத்துல யாரும் பிரச்சனைலாம் பண்ணக்கூடாது, பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக செத்து போயிடுவீங்க, பார்த்துக்கோங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அந்த ஒரு ஆக்ஷன் ஹவுஸ் வந்து இவன் எதிர்பார்த்ததோட பெருசாக இருக்குது. உள்ளுக்குள்ளே போன உடனே இன்னொரு மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இவனால் உணர முடியுது. யாரா அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே ஒருத்தன் இருக்கான். இவன் என்ன யோசிக்கிறான், என்ன அவனோட மென்டல் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் வியடாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ பின்னாடி ஒரு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஈடன் பப்பட் செக்டார்னு சொல்லிட்டு ஒரு செக்டார் இருக்குது, அங்கேருந்து வந்திருக்கானா. போச்சு, இவன் வந்துட்டானா, இருக்கிற நல்ல பொருளெல்லாம் அள்ளிட்டு போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அங்கே இன்னொரு லேடி வராப்பா. இந்த ஒரு லேடியும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு செக்டாரை சேர்ந்தவ. இவன் எங்கெல்லாம் வராலோ அங்கே என்ன நடக்கும்னா, அங்கே ஆம்பளைங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையுமே ரொம்ப ஈஸியாக செடியூஸ் பண்ணிடுவா. இது இவளுடைய பவர். ஆக்சுவலாக இவன் வேணுனே பண்ணுறது கிடையாது, அவளுடைய பவர். அப்படி அந்த ஆம்பளைங்க செடியூஸ் ஆகிட்டாங்கன்னா இவ சொல்கிறத அப்படியே தட்டாமல் செய்வாங்க. இப்போ ஷாவதியா சொல்லுது, டேய் மயங்கிடாத வெளியில் வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து ரிலீஸ் ஆகிட்டான். இந்த ஒரு லேடி இங்கே இருக்கிற வரைக்கும் தான். இவன் அங்கேருந்து நகர்ந்து போயிட்டா அப்படின்னா எல்லாருமே நார்மல் ஆகிடுவாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் முடிப்பாங்க. இப்போ ஆக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே நம்ம ஹீரோக்கு தேவையான ஒரு பொருள் தான் அந்த இடத்துல வருது. ஸோ ஷாவதியாவும் சொல்லுது, இது எப்படியாவது வாங்கிக்கூடா, நம்மளோட ஸ்பிரிட் வெப்பனை அப்கிரேட் பண்ணுறதுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு சொன்ன உடனே அவனை வாங்கிக்கிறான். ஸோ இப்படியே ஆக்ஷன் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அவங்கவுங்க வாங்கிக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகுது. கடைசியாக சரி எல்லாம் முடிஞ்சிச்சு கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பொருளை கொண்டு வராங்க. இதை பார்த்தா ஏதோ தலகாணி மாதிரி இருக்கு, ஆனால் இது வந்து ஒரு ஸ்பிரிட் ட்ரெஷரா. இதோடைய ஆரம்ப விலை என்ன சொல்றாங்க, 50,000 யுவான் பில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவனும் பார்க்குறான் 50,000 அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக தான் உட்காந்துருக்கான். இவன் எதுவும் கேட்கல. ஆனால் அந்த பப்பட் செக்டாரை சேர்ந்தவன் இருக்கான்ல, அவன் வந்து பிட்டிங் கேட்குறான், 60,000 அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த டைமில் ஷாவதியா என்ன சொல்லுது, டேய் தயவு செஞ்சு சீக்கிரம் பிட்டிங் கேள்றா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், எப்படியாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுது. இவனும் அப்படியே பார்க்குறான். சரின்னு சொல்லிட்டு இவனுமே பிட்டிங் அப்படிங்கிறத கேட்க ஆரம்பிக்கிறான். இப்போ மேலே இருந்து அவன் எந்திரிச்சு வந்து பார்க்குறான், யாரா அவன் எனக்கு எதுக்கு கேட்குறவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்துட்டு அவன் 80,000 கேட்குறான். நம்ம ஹீரோ மறுபடியும் பார்க்குறான், டேய் இது உண்மையாகவே நல்ல பொருளா, இந்த பாரு காசெல்லாம் வீணாக போகுது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது, நான் சொன்னா கேளு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண முடியாது, பிட்டிங் கேளு அப்படின்னு உடனே இவன் ஸ்ட்ரெயிட்டாக 1 லட்சம் அப்படின்னு கேட்குறான்ப்பா. 1 லட்சம் அப்படின்னு கேட்டோடனே எல்லாரும் பார்க்குறாங்க, இவனா கிரேசியாடா, என்னடா 1 லட்சத்துக்கு வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆப்பனண்ட்டும் யோசிக்கிறான், என்னது 1 லட்சமா, அவ்வளோலாம் அது வர்த்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அமைதியாக உட்காந்துட்டான். நம்ம ஹீரோ வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். இப்போ உள்ளுக்குள்ள அந்த லேடி இருந்தா இல்லையா, அவள் வந்து பேச ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ கிட்ட. ஸோ பேசிக்காக வந்து இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது போது அவள் ஓப்பனாகவே கேட்டா, நீ இந்த இடத்த சேர்ந்தவன் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாங்க நான் இந்த இடத்துக்கு புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இன்னொரு பக்கையும் வெளியில் வந்துட்டானா அவன் பாட்டு கிளம்பிட்டான்னு வச்சுக்கோங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டே போகிறான். அதான் அந்த லேடி சொல்கிறா, இவனை டீல் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம், நீ ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ ஹீரோ என்ன பண்ணானா, நெக்ஸ்ட்டு அந்த ஒரு வெப்பனை அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆல்ரெடி ஒரு ஆளை பார்த்து வச்சுட்டான் போல தெரியுது. ஸோ உள்ளுக்குள்ளே போன உடனே அவர் கேட்குறாரு, என்னப்பா எந்த வெப்பனை அப்கிரேட் பண்ணணும் காட்டு அப்படிங்கிறாரு. இவனும் ஈட்டி எடுத்து காட்டுறான். காட்டின உடனே அவர் என்ன சொல்றாரு, இது ரொம்ப யூனிக்காக இருக்கு, இதை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா நிறைய மெட்டீரியல்ஸ் தேவைப்படுமே, ரெடி பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. இவன் தான் எல்லாத்தையும் ரெடியாக வச்சிருக்கானே. எல்லாத்தையும் எடுத்து காட்டினோடனே பரவாயில்லையே பக்காவாக ரெடியாக வந்திருக்க, சரிப்பா 50,000 பில்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறாரு. என்ன ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே அப்படிங்கிறான். என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு காசும் கொடுத்துட்றான். மனுஷன் காசை வாங்கிட்டு என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு அப்கிரேட் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனையாச்சு அப்படின்னா இந்த ஒரு வெப்பன் வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும், டேமேஜ் ஆகிடும், நான் வந்து பொறுப்பு இல்லை அப்படிங்கிறாரு.
பயபுல காசை வாங்கிட்டு என்ன பேச்சு பேசுது பாருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு இவனுமே வந்து அதை அப்கிரேட் பண்ணுறான். எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது அப்கிரேட் ஆகிடுது, ஒரு ஸ்பிரிட் வெப்பனாக மாறிடுது. இப்போ பிரச்சனை என்னென்னா அந்த ஹிடன் பப்பட் செக்டாரை சேர்ந்தவன் உள்ளுக்குள்ளே வரான். அதான் இந்த மனுஷன் கேட்குறாரு, நீ யாரை கேட்டு பர்மிஷன் இல்லாமல் உள்ளுக்குள்ளே வர? இது ஒன்றும் ஹிடன் பப்பட் செக்டார் கிடையாது, சரியா? நீ வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ண கற்றுக்கோ அப்படிங்கிறாரு. அவனா சொல்கிறான், இல்லைங்க இந்த மாதிரி எனர்ஜி ஃப்ளக்சுவேஷன் வந்துச்சு, அதான் என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறான். இந்த ஒரு வெப்பன் நல்லா இருக்குது, எனக்கு வித்துறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோ அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறான். அவருமே என்ன பண்ணுறாரு, இங்கே பாரு இது ஒன்றும் ஹிடன் பப்பட் செக்டார் கிடையாது, வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. இப்போது இந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, தம்பி உன்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சிட்டியை விட்டு வெளில போயிடு அப்படிங்கிறாரு. இதோட இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.